இன்று நாம் 2030 இல் வெளியான ஒரு ரஷ்ய கற்பனை சாகச திரைப்படத்தின் கதையை பார்க்கப் போகிறோம். இதன் கதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மந்திரவாதி இன்றைய காலகட்டத்தில் முழு உலகையும் ஆள விரும்புவதை அடிப்படையாக கொண்டது. இதற்காக அவன் ஒரு மர்மமான சதியை உருவாக்குகிறான். இந்த சுவாரஸ்யமான கற்பனை திரைப்படத்தின் கதையில் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை அறிய வீடியோவை இறுதிவரை தொடர்ந்து பாருங்கள். திரைப்படத்தின் கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஆக பறக்கும் அன்னம் ஒன்று வெங்காவை துரத்துகிறது. கோஷி என்ற மந்திரவாதியும் அவனை துரத்துகிறான். ஆனால் வெங்கா நிற்காததால் கோஷி தனது மந்திர சக்தியால் அவனை தாக்குகிறான். அதனால் அவன் குதிரையிலிருந்து தரையில் விழுகிறான். அதன் பிறகு கோஷி அவனிடம் வருகிறான். அப்போது வெங்கா தனது வாளை உருவி கோஷியிடம், நீ என் மனைவியை தவளையாக மாற்றிவிட்டாய், நான் உன்னை விடமாட்டேன் என்கிறான். இதற்கிடையில் மேலே பறந்து வரும் அன்னம் வெங்காவுக்கு ஒரு முட்டையை கொடுக்கிறது. இதை பார்த்த மந்திரவாதி கோஷி, இந்த ஊசியை என்னிடம் கொடு, அதற்கு பதிலாக நீ கேட்பதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று அவனிடம் சொல்ல வெங்கா அந்த ஊசியை உடைக்கிறான். ஊசி உடைந்தவுடன் கோஷி மூச்சு திணறி இறந்துவிடுகிறான். அடுத்த காட்சியில் ரஷ்யாவின் மாஸ்கோவில் ஒரு வயதான பாட்டி காட்டப்படுகிறார். அவர் இந்த கதையை தன் பேரன் சானிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சான், இது ஒரு கதையா என்று கேட்கிறான். அவனது பாட்டி, ஆம், ஆனால் சிலர் இந்த கதையை உண்மை என்று நம்புகிறார்கள் என்கிறார். பின்னர் திடீரென்று அவனது பாட்டிக்கு முதுகில் வலி ஏற்படுகிறது. அதனால் அவர் சானிடம் மருந்து கடையிலிருந்து மருந்து வாங்கி வரச் சொல்கிறார். சான் மருந்து கடைக்குச் செல்லும் வழியில் மர இலைகளால் செய்யப்பட்ட ஆடைகளை அணிந்த ஒரு விசித்திரமான பெண் கடையில் இருந்து பொருட்களை திருடுவதை பார்க்கிறான். சான் அவள் திருடுவதை வீடியோவாக பதிவு செய்யத் தொடங்குகிறான். அதன் பிறகு அந்த பெண் வேறு சில கடைகளிலிருந்தும் பொருட்களை திருடி காட்டை நோக்கி ஓடுகிறாள். இதை பார்த்த சானும் அவளை துரத்துகிறான். அவளை துரத்திச் செல்லும்போது அவன் காட்டை அடைகிறான். ஆனால் சில கணங்களுக்குப் பிறகு அந்த விசித்திரமான பெண் காட்டில் எங்கோ மர்மமான முறையில் மறைந்து விடுகிறாள். பின்னர் சான் அவளை எல்லா இடங்களிலும் தேடத் தொடங்குகிறான். அவளை தேடும்போது சான் அங்கே ஒரு மர்மமான சிறிய கண்ணாடி கதவை பார்க்கிறான். சான் அந்த கதவை கடந்து உள்ளே செல்லும்போது அவன் காட்டின் மற்றொரு உலகத்தை அடைகிறான். அங்கே ஒரு குடும்பம் வசித்து வருகிறது. சான் துரத்தும் கீகி என்ற காட்டுப் பெண்ணும் இருக்கிறாள். இந்த மாயக்காட்டில் அந்த காட்டுப் பெண் கிகி அவளுடைய காட்டுத் தோழி லேசி மற்றும் யாகா என்ற காட்டுத் தேனியுடன் வசிக்கிறாள். யாகா ஒரு சூனியக்காரி. சான் அந்த காட்டுப் பெண்ணிடம் சென்று, சந்தையில் உள்ள கடைகளில் இருந்து நீ திருடிய பொருட்களை நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் என்று கூறுகிறான். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கிகி, நீங்கள் யார், எப்படி இங்கு வந்தீர்கள் என்று கேட்கிறாள். உன்னை துரத்தும்போது காட்டில் இருந்த ஒரு சிறிய இரகசிய கதவின் வழியாக நான் இங்கு வந்தேன் என்று சான் அவளிடம் கூறுகிறான். அதன் பிறகுதான் மறுபுறம் சானின் பாட்டியின் உடல்நிலை மோசமடைந்ததால் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். இதற்கிடையில் மாயக்காட்டில் யாகா கிகியிடம், நான் உன்னை வெளி உலகத்திற்கு செல்லக்கூடாது என்று தடுத்திருந்தேன், ஆனால் நீ கேட்கவில்லை. உன் தவறால் வெளி உலகத்திலிருந்து இந்த சிறுவன் இங்கு வந்துள்ளான் என்று கூறுகிறாள். சான் அவர்களிடம், நீங்கள் யார், ஏன் இந்த மர்மமான காட்டில் வசிக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து ஓடத் தொடங்குகிறான். அப்போது யாகா தன் மாயத்தால் அவனை தடுக்கிறாள். அதன் பிறகு யாகா கிகியிடம், இந்த சிறுவன் நுழைந்த ரகசிய கதவை எனக்கு காட்டு என்று கூறுகிறாள். கிகி கண்ணாடி போன்ற அந்த ஒளிபுகும் கதவை யாகாவிடம் காட்டி, முதலில் அது ஒரு சிறிய துளையாக இருந்தது, ஆனால் படிப்படியாக அது பெரிதாகி வருகிறது என்று கூறுகிறாள். இதற்கிடையில் லேசி காளையுடன் அங்கு வந்து, இந்த சிறுவன் தப்பி ஓட முயற்சிக்கிறான் என்று கூறுகிறாள். பிறகு யாகா தன் மாயத்தால் அந்த காளையை பன்றியாக மாற்றுகிறாள். அதன் பிறகு அவள் கிகியிடம், என் மாயசக்தி பலவீனமடைந்து வருகிறது, அதனால்தான் நான் இதை உருவாக்கினேன். இந்த துளை படிப்படியாக பெரிதாகி வருகிறது. நான் என் சக்தியை அதிகரித்து இதை சரிசெய்யவில்லை என்றால் இன்னும் சில நாட்களில் எல்லாம் முடிந்துவிடும் என்று கூறுகிறாள். அறிவாள் உடைந்துவிடும். பிறகு கீகி சொல்கிறாள், அதை சரிசெய்ய ஒரு பாரிஜாத பூ நடப்பட வேண்டும், ஆனால் அந்த பூ வெளி உலக மக்களிடம் மட்டுமே காணப்படும். யாகா சொல்கிறாள், ஆம், நான் 1000 ஆண்டுகளாக வெளி உலகத்திற்குச் செல்லவில்லை, இப்போது அந்த பூவை கொண்டுவர நான் வெளி உலகத்திற்குச் செல்ல வேண்டும். நாளை மாலைக்குள் அந்த பூவுடன் திரும்பிவிடுவேன். அதன் பிறகு அவள் தனது மந்திர வாளியில் அமர்ந்து தனது மந்திர துடைப்பத்தில் காற்றில் பறக்கத் தொடங்குகிறாள். பறந்து கொண்டே அவள் ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோ நகரை அடைகிறாள். அங்குள்ள காட்சியைக் கண்டு அவள் ஆச்சரியப்படுகிறாள். ஏனென்றால் இந்த இடம் முன்பை போல அழகாக இல்லை. அதற்கு பதிலாக உயரமான கட்டிடங்களும் அடர்த்தியான குடியிருப்புகளும் ஒரு நகரமாக மாறியிருந்தன. யாகா கவலைப்படுகிறாள். இத்தனை ஆண்டுகளில் இங்கு எல்லாம் மாறிவிட்டது. இப்போது அந்த பூவை நான் எங்கே, எப்படி கண்டுபிடிப்பேன்? அடுத்த காட்சியில் மரியா என்ற ஆடை வடிவமைப்பாளர் ஒரு நாடகக் குழுவிற்கு ஆடைகளை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். யாகா ஒரு கட்டிடத்தின் கூரையில் இருந்து என்ன நடக்கிறது என்று சுற்றி பார்க்கிறாள்.
ஒரு பழமையான கிடங்கு கட்டிடத்திலிருந்து மர்மமான கருப்பு புகை எழுவதைக் கண்டதும் யாகா தன் ஆடைகளை அண்ணாந்து பார்க்கிறாள். யாகாவைச் சந்திக்கிறாள். யாகாவின் ஆடைகளை பார்த்த மரியா, யாகா ஒரு நாடகத்தில் சூனியக்காரியாக நடிக்கும் பெண் என்று நினைத்து அவளை அங்கேயே நிறுத்துகிறாள். யாகா அவளிடம், ஒருவேளை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். நீ நினைப்பது போல் நான் அங்கு இல்லை என்று சொல்கிறாள். ஆனால் யாகா மரியாவின் தீய வாசனையை நுகர்ந்து, உன்னுடைய கொள்ளுப்பாட்டியே எனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவளுடைய தீய வாசனை உன்னுடையதைப் போலவே இருக்கிறது. அவள் ஒரு சூனியக்காரியாக இருந்தாள் என்று சொல்கிறாள். ஆனால் மரியா அவள் சொல்வதை நம்பவில்லை. அப்போது காவல்துறை அதிகாரிகள் அங்கு வருகிறார்கள். யாகா தன் மந்திரத்தால் அவர்களை நத்தைகளாக மாற்றுகிறாள். இதை பார்த்த மரியா, உங்கள் உடையையும் மந்திரத்தையும் பார்க்கும்போது நாம் கதைகளில் படித்த சூனியக்காரி யாகா நீங்கள்தான் என்று தோன்றுகிறது என்கிறாள். யாகா, நான் யாகா, நீங்கள் சொல்வது கதையல்ல, அது உண்மை என்கிறாள். மரியா, இங்கே மந்திரத்தால் இப்படி செய்ய அனுமதி இல்லை, அதனால் அவர்களை மீண்டும் மனிதர்களாக மாற்றுங்கள் என்று காவல்துறை அதிகாரிகளிடம் கூறுகிறாள். அவள் அந்த அதிகாரிகளை மீண்டும் மனிதர்களாக மாற்றுகிறாள். மறுபுறம் காட்டில் சிறிதளவு மந்திரம் தெரிந்த கீகி சானை ஒரு பன்றியிலிருந்து மனிதனாக மாற்ற தன் மந்திரத்தால் முயற்சிக்கிறாள். ஆனால் அவளுடைய மந்திரம் முழுமையாக வேலை செய்யவில்லை. அதனால் சான் மனிதனாக மாறுகிறான். ஆனால் அவனது மூக்கு இன்னும் பன்றியின் மூக்கைப் போலவே இருக்கிறது. சான் கீகியிடம், நீங்கள் ஏன் மனிதர்களின் உலகத்தை விட்டுவிட்டு இந்த மாயக்காட்டு உலகில் தனியாக வாழ்கிறீர்கள் என்று கேட்கிறான். அதற்கு கீகி, வெங்கா ஊசியை உடைத்த பிறகு அந்த முயற்சியின் அமிர்தம் தீர்ந்துவிட்டது, ஆனால் அவன் இறக்கவில்லை. அவன் தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டான் என்று கூறுகிறாள். மேலும் மனிதர்களுடன் சேர்ந்து இந்த காட்டிற்கு எதிராக அவர்களை தூண்டத் தொடங்கினான். அதன் காரணமாக ஒரு நாள் மனிதர்கள் இந்த காட்டிற்குள் நுழைந்து எங்களைப் போன்ற மந்திரம் தெரிந்தவர்களை தாக்கினர். அதனால்தான் யாகா காட்டில் அப்படி ஒரு கிளர்ச்சிச் சுவரை கட்டினான். அதனால் வெளியாட்கள் யாரும் எங்களிடம் வர முடியாது. சான் அங்கே ஒரு ஆப்பிள் மரத்தை பார்க்கிறான். அவனுக்கு பசியாக இருப்பதால் ஒரு ஆப்பிளை பறிப்பதற்காக அந்த மரத்தை நோக்கிச் செல்கிறான். அப்போது கீகி அவனிடம், நீ அதை சாப்பிடவே கூடாது. அது ஒரு மறுபிறப்பு ஆப்பிள். அதை சாப்பிட்டால் வயதானவர்கள் இளமையாகிவிடுவார்கள். ஒரு குழந்தை அதை சாப்பிட்டால் அது மறைந்துவிடும் என்று சொல்கிறாள். மறுபுறம் வெளி உலகில் மரியாவும் யாகாவும் மந்திரம் செய்து கொண்டிருப்பார்கள் என்று நினைத்த காவல்துறை அதிகாரி அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வருகிறார். யாகா அங்குள்ள பொறுப்பு காவல்துறை அதிகாரியிடம், எங்களை தனியாக விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் முதல் காவல்துறை அதிகாரி, இந்த பகுதியில் ஏதோ வளர்ந்திருக்கிறது, அதை நானே பார்த்திருக்கிறேன் என்று அவனிடம் சொல்கிறார். இதற்கிடையில் யாகா தொலைக்காட்சி செய்திகளில் வங்காவை பார்க்கிறான். அவன் இப்போது ஒரு வரலாற்று அருங்காட்சியகத்தின் உரிமையாளராகிவிட்டான். இதை பார்த்து யாகா ஆச்சரியமடைந்து அவன் எப்படி இன்னும் உயிருடன் இருக்கிறான் என்று வியக்கிறான். பிறகு முதல் காவல்துறை அதிகாரி மீண்டும் யாகாவை கேலி செய்கிறார். காவல்துறை யாகா மந்திரத்தால் காவலரை ஏரிக்குள் அனுப்புவதைக் கண்டு பொறுப்பு அதிகாரி ஆச்சரியப்படுகிறார். அவர் முதல் காவலரை அங்கேயும் இங்கேயும் தேடத் தொடங்குகிறார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் யாகா மரியாவிடம் அவரது கைவிலங்குகளை திறக்குமாறு கேட்கிறாள். மரியா, என்னிடம் சாவி இல்லை என்று கூறுகிறாள். அதற்கு யாகா, உனக்கு வேறு எந்த சாவியும் தேவையில்லை, ஏனென்றால் உன் கழுத்தில் இருக்கும் பதக்கம் போன்ற சாவி அதேதான். அவள் உன் பாட்டியின் மந்திரச் சாவியை அணிந்திருக்கிறாள். அதைக் கொண்டு உலகில் உள்ள எந்த பூட்டையும் உன்னால் திறக்க முடியும் என்று கூறுகிறாள். பிறகு மரியா அந்த சாவியை வாங்கிக் கொண்டாள். பிறகு மரியா அந்த சாவியை பயன்படுத்தி யாகாவின் கைவிலங்குகளை திறக்கிறாள். அதன் பிறகு யாகா மாயாஜாலமாக அந்த பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரியின் நினைவுகளை அழித்துவிட்டு மரியாவுடன் தப்பி ஓடுகிறாள். அடுத்த காட்சியில் யாகா மரியாவை தன்னுடன் அழைத்துக்கொண்டு இரகசியமாக கருப்பு புகை எழுந்து கொண்டிருந்த ஒரு கிடங்கிற்குச் செல்கிறாள். வெங்கா இந்த கிடங்கின் உரிமையாளர். மேலும் அவர் கிடங்கின் அடித்தளத்தில் ஒரு இரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். பிறகு மரியா தனது மாயாஜால சாவியால் கிடங்கின் கதவை திறந்து உள்ளே நுழைகிறாள். உள்ளே நுழைந்ததும் யாகா மரியாவிடம், இங்கே ஏதோ நடக்கப் போகிறது என்று நினைக்கிறேன் என்கிறாள். வெங்கா ஏற்கனவே கிடங்கிற்குள் சென்று அதன் அடித்தளத்திற்கு இறங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் ஒலிபெருக்கியில் மரியா மற்றும் யாகாவின் குரலை கேட்ட பிறகு அவர் யாகாவிடம் வந்து, நீ எப்படி இங்கே இருக்கிறாய்? எத்தனை வருடங்களுக்குப் பிறகு உன்னை சந்திக்கிறோம். நீ எப்படி இன்னும் இவ்வளவு இளமையாகவும் உயிருடனும் இருக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு வெங்கா அவளிடம், நான் அங்கே மறுபிறப்பு ஆப்பிளை சாப்பிட்டேன். அதனால் இந்த உலகில் நான் இப்போது மிகவும் பணக்காரனாகவும் இந்த களஞ்சியத்தின் உரிமையாளராகவும் இருக்கிறேன் என்கிறார். காடு தாக்கப்பட்டபோது குஷி பெரும்பாலான மறுபிறப்பு ஆப்பிள்களை திருடிவிட்டதால் அந்த ஆப்பிள் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று யாகா அவனிடம் கேட்கிறான். இதை கேட்ட வெங்கா யாகாவிடம் ஒரு பெரிய ரகசியத்தை மறைத்திருப்பதால் சாக்குப்போக்கு சொல்லத் தொடங்குகிறான். அதன் பிறகு யாகா வெங்காவிடம், இந்த தானிய களஞ்சியத்தின் கூரையில் ஒரு மர்மமான கருப்பு மேகத்தை பார்த்தேன். மேலும் இந்த தானிய களஞ்சியத்திற்குள் ஏதோ ஒரு பெரிய கருப்பு தீய சக்தி இருப்பதை உணர்கிறேன் என்று கூறுகிறான். அப்போது வெங்கா, அப்படி எதுவும் இல்லை என்று போய் சொல்கிறான். பிறகு வெங்கா, இந்த வெளி உலகில் நீ என்ன தேடுகிறாய் என்று யாகாவிடம் கேட்கிறான். காட்டின் சுவர் பலவீனமடைந்து அதில் ஒரு துளை உருவாகியிருப்பதால் சுவர் எழுப்பும் அந்த மாயப்பூ எனக்கு வேண்டும் என்று யாகா கூறுகிறான். இதற்கிடையில் வெங்காவின் கண்கள் மரியா மீது விழுகின்றன. மேலும் அவன் மரியா மீது காதல் கொள்கிறான். ஏனென்றால் மரியா அவனது முந்தைய மனைவியைப் போலவே இருந்தாள். அவன் மரியாவை கவர முயற்சிப்பதைக் கண்ட யாகா, நான் பூவை பற்றி கேட்கிறேன், நீயோ பெண்களை அடிப்பதில் மும்முரமாக இருக்கிறாய் என்று கூறுகிறான். இதை கேட்ட வெங்கா அவர்களை தனது பூந்தோட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறான். யாகா அங்கே அந்த பூவை தேடுகிறான். ஆனால் அவனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை.
ஒருவேளை காலப்போக்கில் அந்த பூ வாடி போயிருக்கலாம் அல்லது யாராவது அதை தொட்டிருக்கலாம் என்கிறார் வெங்கா. நான் அந்த பூவை சேதப்படுத்தியிருக்கிறேன் அல்லது யாரோ அந்த பூவை அழித்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் என் ஆட்களிடம் அந்த பூவை கண்டுபிடிக்கச் சொல்வேன். பிறகு வெங்கன் திடீரென்று யாகாவிடம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை நினைவுக்கு வந்துவிட்டது, நான் உன்னை பிறகு சந்திக்கிறேன் என்கிறான். அதன் பிறகு அவன் சங்கர்ஹாலுக்கு கீழே உள்ள பாதாள அறைக்கு தனியாகச் செல்கிறான். அங்கே சிலர் ஒரு கூண்டில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் மந்திரவாதி கோஷி ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். உண்மையில் கோஷி இறக்கவில்லை. வெங்கன் இப்போது அவருக்காக வேலை செய்கிறான். அந்த மாயப்பூவை தேடி யாகா இங்கு வந்திருப்பதாக அவன் கோஷியிடம் கூறுகிறான். அதற்கு கோஷி, அவளால் அந்த பூவை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் அந்த பூவின் செடியை முற்றிலுமாக அழித்துவிட்டேன். இப்போது அவள் அந்த மாயப்பூவை தேடுகிறாள். இதன் அர்த்தம் அவளுடைய சக்தி பலவீனமாகிவிட்டது. எனவே இப்போது நான் இந்த பாதாள அறையிலிருந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கிறான். அதன் பிறகு கோஷி அங்கே கூண்டில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த ஒருவனின் சக்தியை உறிஞ்சி அவனை கொல்கிறான். இதேபோல் மந்திரவாதி சமுதையின் பெரும்பாலான ஆட்களின் சக்தியை உறிஞ்சியே கோஷி இத்தனை ஆண்டுகளாக உயிருடன் இருந்து வருகிறான். பிறகு வெங்கன் கோஷியிடம், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். பிறகு கோஷி, நீ எனக்காக மந்திரவாதி சமுதையனின் ஆட்கள் அனைவரையும் பிடித்துவிட்டாய். நான் அவர்கள் அனைவரிடமிருந்தும் சக்தியை உறிஞ்சிவிட்டேன். அதனால் நீ எனக்காக இன்னும் சிலரை ஏற்பாடு செய் என்கிறான். அதற்கு வெங்க, நான் இந்த நகரத்தில் உள்ள மந்திரவாதி சமுதையனின் ஆட்கள் அனைவரையும் உனக்காக பிடித்துவிட்டேன். இப்போது இந்த நகரத்தில் மந்திரவாதி சமுதையன் ஒருவனும் இல்லை என்கிறான். இதை கேட்ட கோஷி, நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி யாகாவை என்னிடம் கொண்டு வா, ஏனென்றால் யாகாக்கள் அனைவரும் மந்திரவாதி சமுதையனின் ஈக்கள் என்கிறான். வெங்க, நான் முயற்சிக்கிறேன் என்கிறான். பிறகு கோஷி வெங்கவிடம், உன்னால் இதை செய்ய முடிந்தால் நான் அவளிடமிருந்து உயிர் ஆப்பிள்கள் அனைத்தையும் எடுத்து உனக்கு கொடுப்பேன். அதை கொண்டு நீ இன்னும் 1000 ஆண்டுகள் வாழ முடியும் என்கிறான். அடுத்த காட்சியில் மரியா யாகா அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து உணவளித்திருப்பது காட்டப்படுகிறது. பிறகு யாகா மரியாவிடம், உன் முன்னோர்களும் உன் பாட்டியும் மந்திரவாதிகள் என்று சொல்கிறாள். அப்போது பயந்து போன ஒரு மந்திரவாதி குழந்தை அங்கு வந்து யாகாவிடம், எங்கள் மந்திரவாதி சமுதையன் இங்கே இருக்கிறான் என்று சொல்கிறது. அங்கு இருந்தவர்கள் ஒவ்வொருவராக மறைந்துவிட்டனர். இந்த நகரத்தில் நான் மட்டுமே எஞ்சியிருக்கிறேன். அவர்கள் என் தாத்தாவையும் கடத்திச் சென்று விட்டனர். இதை கேட்ட மரியா அந்த குழந்தைக்கு தன் வீட்டில் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறாள். அதன் பிறகு மரியா யாகாவிடம், நீ எப்படி ஒரு மந்திரவாதியானாய் என்று கேட்கிறாள். அதற்கு யாகா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தேன். இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஆயுர்வேத நூல்களை படித்து ஆயுர்வேத அறிவை கற்றுக்கொண்டு மக்களுக்கு சிகிச்சை அளிக்கத் தொடங்கினேன். அதன் பிறகு ஒரு நாள் நான் கோஷி என்ற மந்திரவாதியை சந்தித்தேன். அவர் எனக்கு மந்திர வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். அதே நேரத்தில் இந்த மந்திரத்தை நான் யாருடனும் பகிர்ந்து கொள்ளவோ அல்லது யாருக்கும் கற்றுக் கொடுக்கவோ கூடாது என்று என்னிடம் ஒரு நிபந்தனை விதித்தார். அதன் பிறகு ஒரு நாள் கிராமத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ஒரு பெண் தன் வீட்டிற்குள் சிக்கிக்கொண்டாள். நான் அவளுக்கு ஒரு மந்திர சாவியை கொடுத்தேன். அதை பயன்படுத்தி அவள் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டாள். அதன் பிறகு நான் அந்த பெண்ணுக்கு மந்திர வித்தைகளை கற்றுக் கொடுத்தேன். அந்த பெண்ணிடமிருந்து மந்திரவாதிகளின் தலைமுறை பெருமளவில் பெருகியது. கோஷி இதை பற்றி அறிந்தபோது கோபத்தில் அவர் தனது மந்திரத்தால் என்னை ஒரு வயதான பெண்ணாக மாற்றிவிட்டார் என்று கூறுகிறாள். அன்று முதல் என் மந்திரவாதிக்கும் சமாந்தய மக்களுக்கும் குஷியுடன் ஒரு பயங்கரமான பகை இருந்து வந்தது. வெங்கன் எனக்கு அந்த மந்திர ஊசியை கொடுத்தான். வெங்கா அந்த மந்திர ஊசியை உடைத்து கோஷியை தோற்கடித்தான். அன்று முதல் கோஷியின் எந்த தடயமும் காணப்படவில்லை. பிறகு மரியா அவளிடம், நீ இப்போது இந்த உலகில் இருக்கிறாய், அதனால் இங்குள்ள மக்கள் அணியும் ஆடைகளை அணிந்துகொள் என்று கூறுகிறாள். யாகா சரி என்கிறான். ஆனால் சீக்கிரம், ஏனென்றால் நான் அந்த அரிய பூவை மிக விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பிறகு யாகா மரியாவின் பாட்டியின் ஆடைகளை அணிந்து தயாராகிறான். அடுத்த காட்சியில் ஒரு வனம் காட்டப்படுகிறது. கிகி கண்விழிக்கும்போது சான் அங்கே இல்லை, ஏனென்றால் அவன் அங்கிருந்து தப்பி நகரத்திற்கு திரும்பிவிட்டான். அங்கே அவளுடைய தோழி, உன் பாட்டியின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது, அவர் இப்போது மருத்துவமனையில் இருக்கிறார் என்று கூறுகிறாள். இதை கேட்ட சான் மருத்துவமனைக்குச் சென்று தனது பன்றி மூக்கை மறைத்துக்கொண்டு உள்ளே செல்கிறான். மருத்துவமனைக்குள் சான் தனது பாட்டியை தீவிர சிகிச்சை பிரிவில் ICU பார்க்கிறான். அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவரது நிலை மிகவும் மோசமாக உள்ளது. அவர் உயிர் பிழைப்பதற்கான நம்பிக்கை மிக குறைவு. இதை கேட்ட சான் வருத்தமடைகிறான். மறுபுறம் சங்கர்ஹல்லேவுக்குள் இருக்கும் வெங்கா ஒரு பெட்டிக்குள் இருக்கிறான். அவன் அதிலிருந்து ஒரு மந்திர தட்டையும் ஒரு மந்திர ஆப்பிளையும் வெளியே எடுக்கிறான். அதன் பிறகு வங்கா அந்த மந்திர தட்டையும் ஆப்பிளையும் பார்த்து, யாகா இப்போது எங்கே இருக்கிறாள் என்று எனக்கு காட்டு என்று கேட்கிறாள். யாகா இப்போது மரியாவுடன் அழகு நிலையத்தில் இருக்கிறாள். இந்த நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று வங்கா கூறுகிறாள். அதற்கு கீகி, இதற்கு நீ யாகாவிடம் அனுமதி வாங்க வேண்டும். அவள் இன்னும் இங்கு வரவில்லை, ஆனால் இன்று திரும்பி வந்திருக்க வேண்டும். அவள் ஏன் இன்னும் திரும்பவில்லை என்று எனக்கு தெரியவில்லை என்கிறாள். சாண்ட், எனக்கு இந்த நகரம் முழுவதும் தெரியும், அதனால் யாகாவை கண்டுபிடிக்க நான் உனக்கு உதவ முடியும். ஆனால் அதற்கு பதிலாக நீ என் பாட்டிக்காக ஒரு உயிர் காக்கும் ஆப்பிளை தர வேண்டும் என்கிறான். மறுபுறம் சங்கர்ஹல்லேயின் அடித்தளத்தில் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த மந்திரவாதி சமுதையைச் சேர்ந்த ஒரு முதியவர் கோஷியிடம், நாங்கள் மரணத்திற்கு அஞ்சவில்லை, ஆனால் உன் வாழ்க்கை மரணத்தை விடவும் பயங்கரமானது என்று கூறுகிறார். கோஷி அவரிடம், உங்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாது. நான் ஒரு பெரிய மந்திரவாதி குடும்பத்தைச் சேர்ந்தவன். நான் உண்மையான மந்திரவாதிகளுக்கு பயிற்சி அளித்து வந்தேன். ஆனால் நான் யாகாவிற்கு மந்திரம் கற்றுக் கொடுத்தபோது யாகா அந்த மந்திரத்தால் ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்றினாள். அது வெளியாட்களை இந்த மந்திரத்தை கண்டு அஞ்ச வைத்தது என்கிறான்.
இதை பற்றி நான் அறிந்தபோது யாகாவை என் குடும்பத்திலிருந்து வெளியேற்றினேன். ஆனால் சமுதாய மந்திரவாதியின் ஆட்கள் எனக்கு சமர்த்தனம் செய்யாமல் யாகாவிற்கு சமர்த்தனம் செய்தார்கள். நான் சமர்த்தனம் செய்யாமலேயே யாகத்தின் சமர்த்தனத்தைச் செய்தேன். அதனால்தான் என் குடும்பத்தை விட்டு ஓடிப்போக வேண்டியிருந்தது. நான் சாகா வரம் பெற்றவனாகவும் பயனற்றவனாகவும் இருந்தேன். ஆனால் யாகத்தின் அறிவுரைப்படி வெங்கன் அந்த மந்திர ஊசியை உடைத்தான். அதனால் இராவணனின் தொப்புளில் இருந்த அமிர்தத்தைப் போலவே என் அமிர்தமும் கரைந்து போனது. அதுபோலவே என் உடலிலும் சூனியத்தின் அமிர்தம் இருந்தது. யாகத்தின் காரணமாக அந்த அமிர்தம் என் உடலிலிருந்து பிரிந்தது. ஆனால் சமர்த்தனம் வந்துவிட்டது. நான் அந்த அமிர்தத்தை மீண்டும் என் உடலுக்குள் கொண்டு வருவேன். இந்த உலகம் முழுவதும் எனக்கு அடிமையாகிவிடும். சமர்த்தனம் செய்தவர்களின் வாழ்க்கையை நரகத்தை விட மோசமாக்குவேன். இதை கேட்ட கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த முதியவர், ஆனால் இதுவா உன் விதி என்கிறார். உன் அமிர்தம் உன் உடலில் இல்லை, இந்த கருப்பு மரக் கிண்ணத்தில்தான் இருக்கிறது என்பது வெங்கனுக்கு தெரியும். மறுபுறம் யாகாவும் மரியாவும் அழகு நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது யாகாவை கோஷியிடம் அழைத்துச் செல்ல வெங்கா வருகிறான். ஆனால் அந்த பூவை பெறுவதற்கு நீங்களும் நானும் என்னுடன் வர வேண்டும் என்று வெங்கா அவர்களிடம் போய் சொல்கிறான். அதன் பிறகு வெங்கா யாகா அங்கிருந்து புறப்படும்போது அவனுடன் இருந்த மந்திரவாதி சிறுவன் மரியாவிடம், இவன்தான் நம் மந்திரவாதி சமோதயனின் ஆட்களை ஒவ்வொருவராக தன் தேரில் ஏற்றிச் சென்றவன். ஆனால் அவர்கள் திரும்பி வரவே இல்லை என்று கூறினான். மேலும் இவன் என் தாத்தாவையும் அழைத்துச் சென்றதாக அந்த சிறுவன் அவளிடம் கூறினான். இதை கேட்டு மரியா ஆச்சரியப்பட்டாள். இதற்கிடையில் வெங்கா யாகா அவனை அரண்மனையின் நுழைவாயிலுக்கு அழைத்துச் சென்றான். அங்கே கோஷியை பார்த்த யாகா அவனிடம், ஊசி உடைந்த பிறகும் நீ சாகவில்லை போலிருக்கிறது என்று கூறினான். இதற்கிடையில் மரியா அந்த சிறுவனுடன் அரண்மனையின் நுழைவாயிலை அடைந்தாள். சானும் கீக்கியும் யாகாவை தேடி அங்கே வந்தனர். இவ்வாறு அவர்கள் அனைவரும் ஒன்றாக அரண்மனைக்குள் சென்றனர். இதற்கிடையில் அரண்மனையின் அடித்தளத்தில் யாகா கோஷியிடம், வெங்காவை எப்படி உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டாய்? அவன் இப்போது உனக்காக வேலை செய்கிறானா என்று கேட்டான். கோஷி அவனிடம், வெங்கன் அந்த ஊசியை உடைத்தபோது என் அமிர்தம் என்னிடமிருந்து பிரிந்து நான் பலவீனமடைந்தேன். பிறகு நான் வெங்கனை ஆசை காட்டி, நீ எனக்காக வேலை செய்தால் உனக்கு ஒரு உயிர் தரும் ஆப்பிளை தருகிறேன், அதைச் சாப்பிட்டால் நீ 1000 ஆண்டுகள் வாழ முடியும் என்று கூறினேன். அன்று முதல் அவன் எனக்காக வேலை செய்யத் தொடங்கினான். அதே உயிர் தரும் ஆப்பிளைச் சாப்பிட்ட பிறகு வெங்கன் இத்தனை ஆண்டுகளாக உயிருடன் இருக்கிறான் என்று கூறினான். அப்போது யாகா அவனிடம், உனக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு கோஷி, நான் இத்தனை ஆண்டுகளாக என் பலத்தை இழந்து வருகிறேன். இப்போது நீ அந்த ஊசியை எனக்கு திருப்பிக் கொடு, அதை இணைப்பதன் மூலம் என் உடலில் உள்ள அழியாமையை திரும்பக் கொண்டு வருவேன் என்று கூறுகிறான். யாகா, நான் இதை ஒருபோதும் நடக்க விடமாட்டேன் என்று கூறுகிறான். சங்கர்ஹள்ளிக்குள் மரியாவும் அவளும் அடித்தளத்திற்குச் செல்லத் தொடங்குகிறார்கள். அப்போது வெங்கன் அவர்களை தடுக்கிறான். ஆனால் அவர்கள் வெங்கனின் பேச்சை கேட்காமல் அடித்தளத்தை அடைகிறார்கள். அங்கே கோஷி யாகாவிடம், நான் மந்திரவாதி சமோதயனின் ஆட்கள் அனைவரையும் அழித்துவிட்டேன். இப்போது நீயும் இந்த கிழவனும் மட்டுமே எஞ்சியுள்ளீர்கள். கேள் என்று கூறுகிறான். பிறகு வெங்கா தன் தாத்தா அடித்தளத்தில் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருப்பதாக அவர்களிடம் கூறுகிறான். மரியா குழந்தையிடமும் சானிடமும் ஒரு மந்திர சாவியை கொடுத்து குழந்தையின் தாத்தாவை கூண்டிலிருந்து விடுவிக்க அவர்களை அனுப்புகிறாள். இதற்கிடையில் குஷி மரியாவிடம், நீ என்னிடம் வா, நான் உன்னை என் ராணியாக்குவேன் என்று கூறுகிறாள். வெங்காவும் மரியாவை விரும்புவதால் வருத்தப்படுகிறான். குஷி வெங்காவிடம், உன் மனம் சீரழிந்துவிட்டது. இந்த உலகத்திலிருந்து மதத்தையும் அன்பையும் நான் முற்றிலுமாக அழித்துவிடுவேன் என்று கூறுகிறாள். மறுபுறம் சான் அந்த மந்திரச் சாவியை கொண்டு குழந்தையின் தாத்தாவை கூண்டிலிருந்து விடுவித்து, குஷியின் அமிர்த கிண்ணத்தை விரைவாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஏனெனில் அதுதான் அவருடைய பலவீனம் என்று கூறுகிறான். இதற்கிடையில் யாகா தன் மந்திரத்தால் குஷியை ஒரு பனிச்சிலையாக மாற்றி, இந்த பனி விரைவில் உருகிவிடும் என்பதால் அனைவரும் இங்கிருந்து விரைவாக வெளியேறுமாறு கூறுகிறாள். கருவறையிலிருந்து வெளியே வந்த பிறகு சான் யாகாவிடமும் மற்றவர்களிடமும், நான் குஷியின் அமிர்த கிண்ணத்தை எடுத்துவிட்டேன் என்று கூறுகிறான். இதை கேட்ட யாகா, நீ சிறப்பாக செய்திருக்கிறாய் என்று அவளிடம் கூறுகிறாள். அதன் பிறகு யாகா சானை தன் மந்திர வாளியில் வைத்து அவனை காட்டிற்கு அனுப்புகிறாள். பிறகு அவள் தன் மற்ற நண்பர்களை அழைத்துக்கொண்டு தன் மந்திர சக்தியால் காட்டிற்குச் செல்கிறாள். இதற்கிடையில் பனி உருகிய பிறகு அவர்கள் தன் அமிர்தத்தை திருடிவிட்டார்கள் என்பதை கோஷி கண்டுபிடித்ததும் அவள் வெங்கா மீது கோபமடைகிறாள். யாகா காட்டிற்குச் சென்றடையும் நேரத்தில் கோஷி யாகாவிடம், நான் சில பூக்களை கண்டுபிடித்திருக்கிறேன். நான் காட்டின் சுவரை மீண்டும் கட்டப்போகிறேன். அதுவரை கோஷியின் அமிர்தத்திலிருந்து பிரிந்த ஊசியின் உடைந்த துண்டுகளை நீ உன்னுடன் வைத்துக்கொள் என்று கூறுகிறாள். ஆனால் அதுவரை வெங்காவும் கோஷியும் ஒரு காரை எடுத்துக்கொண்டு காட்டின் சுவரில் உள்ள பலவீனமான பகுதி வழியாக அதை ஓட்டிச் செல்கிறார்கள். கோஷி மிகவும் கோபமடைந்ததால் அவன் அங்கு வந்ததும் தன் மந்திர சக்தியால் யாகாவை வெகு தூரம் தூக்கி எறிகிறான். அதன் பிறகு அவன் யாகாவை தாக்க முயன்றபோது வெங்கா அவனை தடுக்கிறாள். இது கோஷியை மேலும் கோபமடையச் செய்கிறது. அதனால் அவன் வெங்காவையும் காற்றில் தொங்கவிடுகிறான். பிறகு மரியா கோஷியிடம் தனது அமிர்த கிண்ணத்தை காட்டுகிறாள். மறுபுறம் குஷியின் கவனத்தை வேறு திசைக்கு திருப்புவதற்காகவும் அதுவரை யாகா சர்க்ஷாவின் சுவரை மீண்டும் கட்டுவதற்காகவும் கீ அவளுடைய அமிர்தத்திலிருந்து பிரிந்த ஊசியின் உடைந்த துண்டுகளை காட்டுகிறாள்.
ஆனால் குஷி தனது மந்திரத்தால் அந்த உடைந்த ஊசி துண்டுகளை பறித்து தனது அமிர்தம் மீண்டும் அவளது தீய சக்தியுடன் சேர வேண்டும் என்பதற்காக அவற்றை மீண்டும் ஒன்றிணைக்கத் தொடங்குகிறாள். இதைக் கண்ட யாகா தனது மந்திரத்தால் அவனை தடுக்க முயற்சிக்கிறாள். ஆனால் அவளது சக்தி குறைந்துவிட்டது. இதற்கிடையில் மரியா அந்த அமிர்த கிண்ணத்தை குஷியின் தீய சக்தியுடன் மீண்டும் இணைப்பதற்காக பிடித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாவால் மட்டும் அமிர்த கிண்ணத்தை பிடிக்க முடியாதபோது சான் மரியாவிடம் சென்று அந்த அமிர்த கிண்ணத்தை சர்க்ஷா சுவருக்கு வெளியே எறிந்துவிடுகிறான். அதன் பிறகுதான் யாகா அந்த மந்திர பூவை கொண்டு சர்க்ஷா சுவரில் இருந்த ஓட்டையை நிரப்புகிறாள். இவ்வாறு செய்வதால் அமிர்தத்திற்கும் குஷியின் தீய சக்திக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டு குஷியின் தீய சக்தி நெருப்பால் எரிக்கப்படுகிறது. பிறகு வெங்கட் அனைவரிடமும் நீங்கள் குஷியை தோற்கடித்துவிட்டீர்கள், எனவே தயவுசெய்து என்னை மன்னியுங்கள் என்று கூறுகிறான். பிறகு சர்க்ஷா சுவரில் இருந்த ஓட்டை மூடப்பட்டுவிட்டது என்று சான் கூறுகிறான். எல்லாம் முடிந்துவிட்டது, நாம் இங்கிருந்து எப்படி வெளியேறுவது? அதற்கு யாகா இப்போது உள்ளே செல்லவோ வெளியே வரவோ வழியில்லை என்று கூறுகிறான். பிறகு சான் அங்கிருந்து வெளியேற ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான். அங்கே கோஷி கொண்டு வந்த கார் பாதி சுவருக்கு உள்ளேயும் பாதி வெளியேயும் இருந்தது. எனவே சான் காரின் கதவு வழியாக உள்ளே நுழைந்து காரின் டிக்கியிலிருந்து வெளியே வருகிறான். அதன் பிறகு சான் அங்கிருந்த அனைவருக்கும் இந்த வழியை பற்றி கூறுகிறான். பின்னர் மரியா, சான் மற்றும் வெங்கா யாகாவிடம் விடைபெற்று தங்கள் நகரத்திற்கு திரும்புகிறார்கள். சான் மறுபிறவி எடுத்த ஆப்பிளின் சாற்றை தன் பாட்டியின் பிறப்புறுப்பில் செலுத்துகிறான். அது அவளை குணப்படுத்துகிறது. இதற்கிடையில்